மண்டே ஈவினிங் இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னோட அண்ணா பையனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நேற்று டிஸ்சார்ஜ் ஆனாங்க. நேற்றே போய் பார்க்கலான்னு நினச்சோம், போய் பார்க்க முடியல. சரியான மழைனால சரி இன்றைக்கி போய் கண்டிப்பாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோட பையன் ஹஸ்பண்ட் 3 பேருமே கிளம்பிட்டோம். போகும்போது சும்மா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அவனுக்கு எதாவது ஃப்ரூட்ஸ் எதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் தான் வாங்க போனோம். அவனுக்கு ஆப்பிள் தான் அவன் சாப்பிடுவான், வேறு எதுவுமே சாப்பிட மாட்டான். இப்போதைக்கு எதுவும் கொடுக்கறது இல்லை அவனுக்கு. அதனால் ஆப்பிள் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆப்பிளும் வாங்கிட்டு அவங்க அம்மாவுக்கு எதுவுமே வாங்காமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் அங்கே ப்ரெட் வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு மோட்டிவேஷன் சாங் கேட்டு அதை நீங்களும் கேளுங்க. எங்களுக்கு இது ரொம்ப மோட்டிவாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அதெல்லாம் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், சிவகார்த்திகேயனோடது. எங்களுக்கு கேட்க நல்லா இருந்துச்சு, அதான் நீங்களும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். எங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அண்ணா வீட்டுக்கு போனால் யாருமே இல்லை. பெரியம்மா பெரியப்பாலாம் இன்னும் ஒர்க் விட்டு வரல போல். அண்ணாவும் இல்லை, அவங்க அண்ணி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு தம்பி நல்லா புசு புசுன்னு குட்டி பாண்டான்னு பேர் வச்சுருக்கேன். அவனுக்கு அழகாக இருப்பான். காய்ச்சல் வந்தோன்னா மூஞ்சி ரொம்ப சுருங்கி போச்சு. அவனையும் பார்த்து கொஞ்சிட்டு அங்கே அம்மா வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. அங்கே அம்மா வீட்டில் இருக்கும்போது டெய்லி போய் அவனை பார்த்துட்டே இருப்பேன். இப்போ பார்க்குறதுக்கு டைமே கிடைக்கல. இருந்தாலும் அவனையும் பார்த்துட்டு அவன் அழகாக அந்த வாக்கரில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தான். அவனையும் கொஞ்சிட்டு சரி பக்கத்தில் தானே அம்மா வீடு, அம்மாவையும் போய் பார்த்துட்டு தம்பியும் போய் காமிச்சிட்டு நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் ஒரு நாள் வச்சுக்கோமா இவனை அப்படின்ட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மா விட்டுட்டு போ அப்படின்ட்டே இருந்தாங்க. இன்னொரு நாள் கண்டிப்பாக விட்டுட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தாட்டா சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். எங்களோட ஈவினிங் இப்படி தான் போச்சு. உங்களோட ஈவினிங் எப்படி போச்சு, என்ன பண்ணீங்க அப்படின்னு கீழே கமெண்ட். டெய்லி மீ விலாக் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.